ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த பிஎஸ் வரும் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிஎஸ் பெரியார் பேசுகிறேன். ஸோ நம்முடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபார்மர் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, இந்த மாதிரி ஏகப்பட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு புது வியூஸ் யாராச்சும் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடு வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா கன்று ஈன்ற பிறகு ஒரு மாடு கன்று ஈன்றவுடன் பயன்படுத்தக்கூடிய ஒரு 10 பராமரிப்புகள் வந்து 10 பாயிண்ட் வந்து நான் வச்சுருக்கேன். அந்த 10 பாயிண்ட் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கன்று ஈன்றவுடன் மாடுகளுக்கு பின்புறத்தை பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கலந்து நீர் கொண்டு கழுவ வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்று ஈன்ற மாடுகளுக்கு குடிப்பதற்கு வெதுவெதுப்பான நீரை கொடுக்க வேண்டும். அதாவது மாடு கன்று ஈன்ற பிறகு பார்த்தீங்கன்னா குடிப்பதற்கு வெதுவெதுப்பான நீரை ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கன்று ஈனும் சமயத்தில் மடி பெருக்கம் காணப்படும். இந்த சமயத்தில் மடியில் காயம் ஏற்பட்டாதவாறு பார்த்துக்கொள்வது அவசியமாகும். ஸோ மாடு கன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும். ஸோ மடி பெருக்கம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சேஃபாக பார்த்துக்கணும், எந்த காயமும் படாமல் பார்த்துக்கணும், ஓகேங்களா? அடுத்து 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சில மாடுகள் கன்று ஈனும் சமயத்திற்கு முன்பும் கன்று ஈன்ற பின்பும் மாட்டின் பின்புறம் மடியில் நீர் கோத்து இருக்கும். இது கன்று ஈன்ற பின்பு தானாகவே குறைந்துவிடும். இதை பற்றி நீங்கள் யாரும் ஓரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ வந்துட்டு மடியெலாம் வீக்கமாக இருக்கும். ஸோ இதை பற்றி யாரும் நீங்கள் ஓரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ பொதுவாக கன்று ஈன்ற மாடுகளின் 2 to 4 மணி நேரத்திற்குள் நஞ்சு இல்லாமல் 8 to 12 மணி நேரம் வரை நஞ்சு கொடி விழவில்லை என்றால் கால்நடை மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவது அவசியமாகும். ஸோ அதாவது என்னென்னா, மாடு கன்று போட்டவொடனே பார்த்தீங்கன்னா அந்த உறுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 4 ஹவர்ஸில் வந்துட்டு இது போட்டுரும். அப்படி போடல ஒரு 8 to 12 ஹவர்ஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டாக்டரை கூப்பிட்டு நீங்கள் வந்துட்டு அவசியமாக சிகிச்சை அளிக்கிறது அவசியம், ஓகேங்களா? கன்று ஈன்ற மாடுகளில் கன்றினை பால் ஊட்ட விடுவதும் மற்றும் சீம்பால் கறப்பதும் போன்ற செயல்கள் நஞ்சு கொடி தானாகவே விழ வைக்க விடும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து கன்று போட்டோடனே மாடுகளுக்கு வந்து பால் விடுறது, அப்புறம் சீம்பால் கறக்கிறது, ஸோ இந்த மாதிரி செயல்களை நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உறுப்பு அப்படிங்கிறது தானாகவே போட ஆரம்பிச்சிடும். இந்த செயல்கள் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கன்று ஈன்ற மாடுகள் இருக்கும் கொட்டில் சுகாதாரமாக பராமரிக்கப்பட வேண்டும். இல்லையெனில் கருப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள் எளிதில் பரவுவதாகும். அதாவது நீங்கள் கன்று போட்ட மாடு ஆடாரட்டும் அந்த கொட்டைகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நோய் தொற்றும் வராத மாதிரி பாதுகாக்க முடியும், ஓகேங்களா? கன்று ஈன்ற மாடுகள் அரிசி அல்லது கோதுமை தவிட்டை கொடுக்கலாம். பசுந்தீவனம் கொடுப்பது நல்லது. கலப்பு தீவனத்தை பொறுத்தவரை சிறிதாக மாட்டின் பால் உற்பத்திக்கு ஏற்றவாறு அதிகரிக்க வேண்டும். அதாவது நீங்கள் வந்துட்டு பசுந்தீவனம் ட்ரை டயட்லாம் நீங்கள் எடுக்கலாம். அண்ட் ஆல்சோ கலப்பு தீவனம் நீங்கள் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தியை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1 லிட்டர் கறக்குது, நாளைக்கு 2 லிட்டர் கறக்குது அப்படின்னா இந்த லிட்டரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். எடுத்த உடனே ஆட் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அதிக பால் உற்பத்தி திறன் கொண்ட மாடுகள் கன்று ஈன்றவுடன் பால் சுரம் ஏற்பட வாய்ப்புண்டு. அதாவது இதனை தவிர்க்க கால்நடை மருத்துவரின் உதவி கொண்டு தக்க மருத்துவ முறைகளை மேற்கொள்ள வேண்டும். அதாவது அதிக பால் உற்பத்தி திறன் கொண்ட மாடுகள்லாம் வந்துட்டு பால் சுரம் ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சில மாடுகளில் கன்று ஈன்றவுடன் அல்லது ஓரிரு நாட்கள் கருப்பை வெளித்தள்ளுதல் ஏற்படும். கஷ்டப்பட்டு கன்று ஈன்ற மாடுகள், நஞ்சுக்கொடி தங்கிய மாடுகள், வயதான மெலிந்த மாடுகள் கருப்பை வெளித்தள்ளுவதற்கு அதிக வாய்ப்பு இருந்தால் இம்மாடுகளை கவனத்துடன் பராமரித்து இப்பிரச்சனையிலிருந்து மாடுகளை காப்பாற்ற வேண்டும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா கருப்பை வெளித்தள்ளுதல், ஸோ இந்த மாதிரி இஷ்யூலாம் வரும். இந்த இஷ்யூலாம் எதுக்காகனா, ஸோ வயசான மாடுகள் அப்புறம் மெலிந்திருக்கிற மாடுகளுக்கெலாம் அந்த இஷ்யூ வரும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை கரெக்டாக நீங்கள் பராமரிக்கணும், ஓகேங்களா? இந்த மாடுகள்லாம் இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கன்று ஈன்ற 60 நாட்கள் கழித்து வரும் சினைப்பருவத்தில் மாடுகளுக்கு கருவூட்டல் செய்து 90 நாட்களுக்குள் மாடுகளை மீண்டும் சினையாக்கி விட வேண்டும். அதாவது என்ன சொல்கிறாங்க, அதாவது என்னென்னா, கன்று ஈன்ற ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் 60 நாளாக 2 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது பருவத்துக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அது காலைக்கு விட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது அடுத்த 90 நாட்களுக்குள்ளே மாடுகளை மறுபடியும் சினையாக்கி விடணும், ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ கைஸ், இவ்வளோ தான் இந்த ட்ரிக்ஸ். இந்த ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆட்டுக்கும் பொருந்தும், ஓகேங்களா? அப்படியே ஆடுகளுக்கும் பொருந்தும். ஸோ அதனால் இந்த ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி, இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மாடுகளும் பார்த்திங்கன்னா கன்று போட்டோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பராமரிக்கிறது மூலிமா, இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறது மூலிமா நிறைய நோய் தொற்றை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்றுன்றோன்னே பார்த்தீங்கன்னா ஜன்னி நோயெல்லாம் வந்து வரும் ஈஸியாக. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுடைய சேனலை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரும். நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்கள் பலதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபார்மர்ஸ் வந்து அனைத்து வீடியோக்களும் நம்மளுடைய சேனலில் வந்துட்டு இருக்குது. ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இல்லை வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். அதுக்கு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கு, அங்கே நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு கேட்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பை சி யூ.